அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். விஸ்வாவசு ஆடி மாதம் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான். ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லாருக்கும் தெரியும். காற்று உள்ள மாதம், எல்லார்ட்டும் சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்டெல்லாம் ஈடுபடக்கூடிய நல்ல மாதம். தாய்மார்கள்ட்டெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். வெயிலோட சூடெல்லாம் கொஞ்சம் குறையும். பலமுள்ள ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் புதனத்திலிருந்து வரிசையாக கன்னி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாகிறார். அங்கே ராகு கேதுக்கள் உடைய பெல்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. அவ்வளோ சுலமாக வெளியில் வரல. இந்த மாதத்தில் உடஞ்சிடும். சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார். அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார், கூட செவ்வாய் இருக்கார். இதில் என்ன ஆச்சரியன்னா, இந்த ரிஷபத்தில் இருக்க சுக்கராச்சாரியார் மலமலான்னு மிதுனத்துக்கு போவார். குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார். டிஸ்கஷன். பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாம் நாசமாக போயிடுது. குரு வழியாக தான் கொடுத்தானோ. எத்தனை தான் சுக்கராச்சாரியர் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டின பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பாழ். அவ்வளவும். புதன் கடகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்கார்ந்துட்டு ட்ராமா பாருங்கள், இப்படி இருக்கு பாருங்கள். உடனடியாக வக்கரம் உறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க. சுக்கிரன் புதன் குரு. ஆடி மாதம்னால சூரியன் தனியாக உட்காந்துருக்கார் கடகத்தில். ஒருத்தருடைய கண்ணில் படலை, பெருமூச்சு விட்டு உட்காந்துருக்கார். ஒரு கண்ணில் பார்வை ஒருத்தரும் பார்க்கல. சரி, அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்தை சூரியன் ஒன்று தான் கொடுக்க முடியும். உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. சூரியன் ஒன்று தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக, இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுலேருந்து 5 பிராணசக்தி, அதுலேருந்து 5 பஞ்சபூதங்கள், அதுலேருந்து எல்லாமே வருது. சரீரத்தில் வச்சுன்னு வாழணும்னா சூரிய தயவு தான் வேணும், ஒன்றும் நடக்காது. அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன்னா யாரும் பார்க்கல. சூரியன் இன்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார். அப்புறம் பூசம், அப்புறம் புதன். புனர்பூசம் குருவோட காலில் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார். குரு தன்னுடைய பார்வையை ராகு சனீஸ்வரனை பார்க்குறார். ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோது தோஷம்லாம் போயிடுறது அவங்களுக்கு. ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் காலி. சுக்கராச்சாரியர் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது என்ன அர்த்தம்னா, குரு காலில் நின்று சத்தம். குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார். சுயகாலில் புனர்பூசத்தில் நின்னான்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை, 0. பத்திரமா பணத்தை வச்சுக்க வேண்டியதான். இது ஒரு பொருளும் கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் வளமுள்ளது மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா குரு இங்கே தானே இருக்கார். எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் சொன்னேன், முன்னாடியே சொல்லிட்டேன். அது வெளிநாட்டு இருந்தால் மெதுவாக வந்துருங்க, இங்கே அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னது காரணம் இதுதான். இது இப்போதைக்கு இந்த வாழ்றெல்லாம் முடியாது. சனீஸ்வரன் மீனத்துக்கு போன அப்புறம் தான் ஒரு வழி. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம்தான். நமக்கு அந்த வாசனை அடிக்கும். இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூசன்ஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல இதுவே கிடையாது. நம்ம நாடு தூடு சொல்லிட்டு அத்தொண்டு இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோத்துக்கு வழி பண்ணலாம்ல, கிடையாது. அடுத்தவனையே அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை. ஏன் இப்படி படைச்சிருக்கான்னா அவனை தான் கேட்கணும். இதில் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக செம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கன்னிக்கு போயிடுவார். சுக்கராச்சாரியார் கடகத்தில் போய் உட்காந்துருவார். புதன் உட்காந்துருவார். இப்போ கடகத்தில் சூரியன் உட்காந்துருப்பான். ஆடி மாதம் இல்லையா, புதன் போவார், சுக்கிரன் போவார். அப்புறம் சுக்கராச்சாரியார் மெதுவாக இந்த இவர்கிட்ட சிம்மத்துக்கு போவார்.
கன்னிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார். இந்த ட்ராமாலாம் ஆடின்னு இருப்பாங்க. விறுவிறுன்னு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ட்ராமா ஆடின்னு இருக்கும் பாருங்க. அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சிட்டான்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. மடமடன்னு என்னவோ போவாங்க எத்தியா பண்ணுவாங்க, கொடுவாங்க, உடனே அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, பறக்க பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மாதம் பறக்க இருக்கும் எல்லாம். அது கன்னிக்கு போனோன்னு ஒரு வழியாக அப்பாடா செவ்வாய் தப்பிச்சோம் பிழைச்சோம் வந்துட்டார். யாரையும் பார்க்க முடியாது. அவர் கேந்திரத்தை மிதுனத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார், சுக்கராச்சாரியர் இருப்பார், புதன் இருப்பார். அப்புறம் தான் அவருக்கு இறங்கி வருவாங்க. அப்புறம் தான் புதன் கடகத்துக்கு வருவார். செவ்வாய் கன்னிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார். அது வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க, குருவோடு பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் இருக்குது மீட்டிங்கு. இதில் என்னென்னா மிதுனத்துலேருந்து சிம்மம் கன்னி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள். அப்புறம் இந்த மாதத்தில் செவ்வாய் அங்கே போகிறார். அது வேறு கன்னிலேருந்து போனால் அதுக்குள்ளே அடுத்த மாதம் வந்துடும். இந்த 4 மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாதம் தான் முக்கியமானது மாதம். கிழக்கு வடக்கு பகுதி. அதனால் நமக்கு வேண்டியது செல்வமெல்லாம் வடக்கு பகுதியில் தான் வரணும், கிழக்குலேருந்து வராது. கிழக்கு பகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர, இந்த சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை வச்சு தானே எல்லாம் பண்ணணும். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் நம்ம இதுக்கு நன்னா இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோட இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம், செய்வோம், ஆராதனை தன்னா இருக்குது. பண்டிகைகள் நிறைய, ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா, எல்லோரும் நல்லா இருக்கும். ஆடிப்போர் ஆண்டாடு ஏதோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதைகளை படைச்சி அனுபவிக்கிறது வசதி பண்ணுறதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வரதில்லை. மற்ற நாடெல்லாம் வெற்று இடம் வரும், வாழவே முடியாது. பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்போம். துலா ராசி நேயர்களே, ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தான்னா என்ன ஆடி மாதத்துக்கு விசேஷம் இருக்குது. தட்சிணாயன புண்ணிய காலம் பேர் ஆடிலேருந்து ஆடிப்பட்டம் தேடி வர அப்படி சொல்லுவாங்களே, தேடி வருது. அந்த ஆடி மாதத்துக்கு நல்ல உணவுப் பொருள்களில் நிறைய திருப்தியான முறையில் மூக்குக்கு திருப்தியாக சமையல்லேருந்து எல்லாம் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு எல்லா விளையும் பொருளும் சிறப்பாக விளையும், நன்னா இருக்கும், நன்னா கிடைக்கும் போகும். வெதர் நம்ம வெயில் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் குறைஞ்சிரும். குழு சொல்ல வேண்டாம், காற்று கூலாக இருக்கும். சுகம் நம்ம சுகத்திலேயே வளர்ந்த மாதிரி வெளியில் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். எப்படி இருக்கு பாருங்க. நன்னா அருமையான ஒரு காலம் இது. பிரச்சனைகள் இல்லை, மட்டுப்படும், மனசு தெளிவாக இருக்கும், லேசாக இருக்கும். அப்படியே அர்த்தம். எண்ணங்கள்லாம் நமக்கு எப்படி போனால் என்ன ஒரு சுகம், மைண்டுக்கு ரிலீஸ் கிடைக்குது. அப்பாடுங்க லீஃப் கூடுற லீஃப். அந்தந்த பிரச்சனைகள் தானாக வந்து வலுவிழந்து தானாக போயிடும். நம்ம என்னைக்கு இப்போ சால்வ் பண்ண போகிறோம், தப்பிச்சுட்டு போனால் போதுன்ருக்கு. அப்படி முன்ன போனால் பின்ன வலிக்குது, பின்ன இருக்குது, இப்படி ஏதாவது வந்துட்டே இருக்கும். நமக்கு ஒன்றும் சொல்யூஷனே கிடைக்காது. இப்போ தானாக அது வலுவிழந்து போயிடும், நிம்மதியாக இருக்குது. துளாராசி நேயர்களுக்கு பாரு, ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. இன்னத்தில் உட்காந்துருக்காரு, குரு உட்காந்துருக்காரு, குருலேருந்து வீரஸ்தான் ஆதி சுக்கராச்சாரியர் உட்காந்துருக்காரு, எல்லாம் உட்காந்துருக்காரு, புதன் உட்காந்துருக்காரு. அப்புறம் புதன் கீழே வர டிராமா ஆடி வக்கரமாய் மேலே போயிட்டு வக்கரை முடிச்சு திருப்பி கீழே பாடி ஒன்று தெரியாமல் ஒருவர். ஆடி மாதம் சூரியன் உட்காந்துருக்காரு. 12வது அதிகாரி சொல்லக்கூடிய சூரியன் 46ஆம் ஆதாரத்தனதி 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஆதாரத்தனி 10ஆம் வீட்டில் உட்காந்தோன்னா ஆதாயம் தான், விருத்தி தான். அதில் பியூட்டி 10ஆம் வீட்டில் ஏன் உட்கார்ந்தாருன்னா சூரியன் ஆடி மாதத்தில் அப்பா இயற்கையாக உட்கார்ந்துதான். சனீஸ்வரன் கண்ணில் படலை, ராவுக்கு இது கண்ணில் படலை. இது போதுமே. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வருது பாருங்க. இதில் சனீஸ்வரன் தவிர ஒரு கிரகம் வக்கரமாக. அப்போ என்ன அர்த்தம்? குரு 1ஆவது மாதம் தான் உள்ளே போகிறாரு, ஆடி இந்த கடகத்துக்கு வருவார். அது வரைக்கும் எல்லாருக்கும் தர்சனம் கொடுத்து இந்த வருஷத்தை கிளியர் பண்ணுவார். அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. சனீஸ்வரனை மெயினாக காப்பாற்றியானோம். செவ்வாய் உட்கார்ந்துருக்கு, கேதுவோட மாட்டின்னு இருக்கு.
செவ்வாய் பார்க்க முடியாது. கேது பார்த்து வழி பண்ணுறது, அங்கே ராகு பார்த்து பண்ணுறோம். சனீஸ்வரனுக்கே தன்னு இந்த கிட்டாடல்ல காப்பாற்றி வெளியில் வர தெரியலையே, செவ்வாய்க்கு வர தெரியலையே, பாம்பு கையில் இடிக்கு இப்படியில் உட்கார்ந்துருக்கு. என்ன பண்ண முடியும்? கேள்விலாம் ஒன்றும் இல்லை. தோஷத்தை போக்கிட்டான்னா துஷ்டன் விட்டுடுவான். எனக்கு என்ன செய்யுதோ நீ செஞ்சிட்டேன்னா நான் சனீஸ்வரனை விட்டுறேன், இந்த செவ்வாயை விட்டுறேன் அப்படின்றார். செவ்வாயை விட்டார். துலாத்துக்கு செவ்வாய் சப்தமாதி கடத்தலாதிபதி. அதனால இந்த மாத கடைசியில், ஆடி மாத கடைசியில் பின்பகுதியில் செவ்வாய் கண்டிக்கு வந்தோடனே புதன் கடகத்தை வந்துடுவார், சூரியனில் உட்காந்துருவார். 10ஆம் வீடு சொல்லக்கூடிய கடகத்தில் துலாத்துக்கு சூரியன் உட்கார்ந்துருப்பார். கூடிய புதன் உட்கார்ந்து சுக்கரன் வந்துடுவார். குரு மட்டும் உட்கார்ந்துருப்பார். குரு தன்னுடைய பாதையை தொடர்ந்து துலாத்தை பார்க்குறாரு, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காரு. துலாத்துக்கு எப்போதுமே தான் ஒதுக்கின மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. இயற்கையாக அமைப்பது பயம் ஆட்கொள்றது, எதுவுமே ஃபோர்ஸ் துணிஞ்சு செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தும் பயம் வந்துருக்கு. அதிமேதாக பண்ணிட்டு காலவாய் விட்டா என்ன பண்ணுறது சொல்லிட்டு பேக் அடிச்சிடும். இந்த வீரிஸ்தன் அப்படி குரு, அதனால் வந்த வினை, வேறு ஒன்றுமே இல்லை. ஆச்சரி கண்டிஷன் போட்டு ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணால் கோட்டை ஒன்று எல்லாத்தையும். அதனால் துலாத்து கொஞ்சம் பிரச்சனைகள் பயமாக இல்லாமல் இருக்கும், தட்டனிங்காக இருக்கும். அதெல்லாம் இப்போ அதெல்லாம் இந்த மாதம் இருக்காது. இத்தனை நாளாக எப்படியோ இருந்தது. இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஆனந்தமாக இருக்கும். சிறம்பட செயல் எடுத்து காரியத்தை அப்ரிஷியபிள் பண்ணுவாங்க, நல்ல வெகுமதியும் கொடுப்பாங்க. சிறப்பாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும். என்னென்ன உண்டோ நன்னா அனுபவிக்கிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு. இந்த மாதம் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அங்கிருந்து தோஷம் அணியோட போடுறது போதும் இல்லை, அது போதும் இல்லை. தோஷம் இருந்தால் தாங்க பிரச்சனைகள் பாழைகள் இருந்துகிட்டே இருக்குதுன்னா தோஷம் இருக்கிறதுனால அது பிரச்சனைகள் இல்லை. எப்போ இருக்காதுன்னா தோஷம் அடியோடு மட்டுப்படுத்துறதுனா பலவீனம் எடுத்ததுன்னா தோஷம் போடுத்துன்னா பிரச்சனைகளோ பையன வருத்தங்களோ இழப்புகளோ மனவேதனைகளோ திடுக்கிடு சம்பவங்களோ நம்மளை போட்டு வாட்டாது. யார்கிட்ட கொடுக்க வேண்டாம், மக்கள்லாம் ஒதுக்க மாட்டாங்க. நான் துயரம் இருக்காது, சந்தோஷத்தோடு ஷேர் பண்ணிக்க முடியும், ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக கஷ்டம் வரணுமாண்ணா, ஒரு செகண்ட் சந்தோஷம் அடுத்த விஷயம் பிரச்சனைகள் வந்துடுறது கஷ்டமாயிடுதுன்ற வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் இருக்கக்கூடிய விஷயம்தான். அது லைட்டாகிடும். எத்தனை வேதைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் லைட்டாக போயிடும், பாதிச்சு வந்தது தெரியாமல் போயிடும். ஏன்னா உடம்புல வலு, சந்தோஷம், உற்சாகம், திருப்தி, தைரியம் இதெல்லாம் வர்றதில்ல. வெற்றியிடம் இல்லாமல் மனசு லேசாக இருக்குது, இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஆரோக்கியம் கண்கூடும், உறவுகள் எல்லாம் இனிக்கும், அதோடு சேர்ந்து பழகும் போது சந்தோஷமாக இருக்கும். புது வழியை தெரியும், வழிகாட்டி செயல்படுத்த முடியும். இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் தான் எப்போதுமே சொல்லாத்துக்கு, அவருக்கு கட்டிங்க சேர்த்து சொல்லாது. சரி, குருக்கு செவ்வாய் தான் வருவார். ஒருத்தர் பாக்கியாவது ஒருத்தர் பூர்வ புண்ணியாவது வருவார். குருக்கு அதே செவ்வாய் தான். இங்கே புதனுக்கு பாருங்க குலசேரர் வருவார். உபயராசி உத்தரம் சேஃப்டி சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம துலார் உபயராசி கிடையாது இல்லை, அதனால் இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில் இருக்குது. துலாத்தை பொறுத்தவரைக்கும் அந்த லாபத்தானாதிபதி சொல்லக்கூடியவரே சூரியன் தான். சூரியன் எப்போ லாபத்தை கொடுக்க போகிறான்? நாட் பிஸ்னஸ் மேனம், பிஸ்னஸ் மேனில் சூரியன் இல்லை. கடவுள் இந்த பூமியில் கொடுக்கறதுக்காக அவன் கொடுத்துருக்கான். அவன் டியூட்டியை பண்ணணும், அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் சூரியன் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னு சூரியன் சீட்டு கீஞ்சிடும். 11 ஆதித்தர், 12 அவரே தான், சூரியனே தான், இவரே தான். சொத்துக்கூடியவர் பகவான். சூரியன் நாட்டை ஆளணும். நாடுன்னா இந்த உலகங்கள்லாம் இருந்துக்கல, இந்த 3 உலகம், இந்த பூமி மட்டும்தான், அங்கெல்லாம் வேலை கிடையாது.
இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இந்த பூமிக்கு விடுதான். அங்கே தேவர்களெல்லாம் கிடையாது. ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. இப்போ சூரிய ஒளி நமக்கு தான், பூலோகத்துக்கு மட்டும்தான். அதெல்லாம் மாறிகிட்டே இருப்பார். நான் பகவான் இங்கே வந்து சௌரியமாக அனுபவிக்கிறத பண்ணிவிட்டு நீ மாட்டு நாட்டை ஆடங்களுக்கு நாசம் பண்ணான்னு அர்த்தம். பின்னிடுவார். 1 மாதம் டைம் அவளுக்கு. 1 மாதம் 1 வருஷம். 1 வருஷம் இல்லை, 360 இயர்ஸ், 320 வருஷம், 360 வருஷம். இப்போ இதெல்லாம் இருக்குல்ல கணக்கு. அவள் கணக்கு வேறு, நமக்கு வேண்டாம். இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும் அந்த 10ஆம் வீடு 11ஆம் வீடு அதிகாரியாக இருக்குது சூரியன். லாபத்தை கொடுக்கணும்னா விருத்திக்கு வரும். சூரிய ஒளியில் மட்டும்தான், சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளிகள்லேருந்து மட்டும்தான் அந்த பஞ்ச இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானம் இதெல்லாம் வரும். அதுல தான் வருது. எல்லாம் 5 வச்சுருக்காரு. 5 குருவே கிருஷ்ணன். புரியுங்கள? பஞ்சம் சுவாசிக்கிற காற்று உடம்புல சூரியன், இந்த உடம்பு மேனுஃபேக்சர் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ராடக்ட் தான். அந்த பஞ்சபூதங்கள் அந்த இதுதான். இதான் தெரியறதா மெட்டீரியல்லாம் இரும்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் எல்லாமே தோல் இருந்து எப்படி பண்ணுறது. இது எந்த ஊரில் ஃபேக்ட்ரி இருக்கிறதெல்லாம் தெரியுதா? துடிப்பில் எப்படி குழந்தை உள்ள துண்டு உள்ள இவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கே இது ஃபேக்ட்ரி இருக்குது? யார் இது இப்போ இது பண்ணுறா? இந்த உடம்புக்குள்ளே எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது? இந்த உடம்புக்குள்ளே எப்படி உள்ளே வருது? துண்டு வந்து ப்ராடக்ட் விட்டு அப்படி அவ்வளோ ப்ராண்டியாக இருக்குது. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் எல்லாம் தான் வர்றாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் பார்க்கும்போது துலாத்தோடு சம்பந்தப்பட்ட லாபாதிபதி சூரியனாக இருந்தால் கூட சூரியனை டைரெக்டாக பண்ண மாட்டோம். அது சந்திரனோட நேரில் பண்ண மாட்டோம். சூரியன் யாரை வச்சு பண்ணுவான்? ஆல்வேஸ் மினிஸ்டர் சுக்கிரனோ புதனோ சனியை வச்சு தான் பண்ண முடியும். சாதி கலத்தரத்தை வச்சு தான் பண்ண முடியும். இல்லை அங்கே இருக்கிறது நட்சத்திராதிபதி பார்த்தோன்னா அவளுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவளுக்கு அந்த மகம் போர் புத்திரத்தை பண்ணணும். இப்படி பண்ண தான் முடியும். மகம்னா கேது, போரெல்லாம் சுக்கரா, கேரன், புத்திரன்லாம் சூரியன் பண்ண மாட்டாலும் பக்கத்து வீடு போயிடுவார். இதை மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே வச்சுருக்காரு. டைரெக்டாக சூரிய சந்திரனை ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்லலாம். இப்போ லாபாதிபதி எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு? அவரை யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் துலாத்தில் வந்து லாபங்கள் போதும், இது வந்தால் போதும் முட்டுக்கடிடுறாங்க. புரியுது அவங்களுக்கு துலாத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைகள் நல்ல விருத்தியாகும், ஒரு கவலையும் இல்லை. எப்போதுமே ஆர்டிஸ்டிக் ஹேண்ட் அவங்களுக்கு எதை பண்ணாலுமே அது ஒரு பொருளாக பயன்படக்கூடிய பொருளாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால வியாபாரம் பின்னாலும் நீ பண்ணாலே பெரிய லெவலுக்கு ஒரு வயிற்றுக்கு வேண்டி வாழ்வுக்கு வேண்டிக்கு வசதிகள் எல்லாம் வேண்டு உங்களுக்கு வேண்டி பணம் பொருள் தானாக வரும். எதுவுமே அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீ கையாந்த வேண்ட நிலைமை கிடையவே கிடையாது. எல்லாம் தெரியும். நஷ்டம்ன்றது ஒன்றும் கிடையாது. ஏன்னா எதிர்பார்ப்புகள் அவ்வளோடு ஒருத்தர் போல் ஓரளவுக்கு வரும்ன்றது தான் அது. இந்த மாதத்துலேருந்து அவங்க எல்லாருக்குமே இந்த லாபாதிபதி சூரியன் நாள்லட்டா கூட பொறுத்த வரைக்குமே இந்த 10ஆம் வீட்டு அதிகாரி சொல்லக்கூடியது கடகத்தை சம்மந்தப்பட்டதால பாக்கியம் 9 சொல்லக்கூடிய புதன் எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க பாக்கியத்தில். ஆனால் அப்படியே பார்வை வருது. அதனால் என்ன உங்களுக்கு கொஸ்டின்? இந்த மாதம் நீங்கள் தான் ராஜியா பொட்டு கொடி இஷ்டத்தை பண்ணலாம். அதனால் வர்த்தகத்திலே எல்லாத்துலேயுமே உங்களை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக வரும். சப்ளை நீங்கள் தான் பண்ணணும். எல்லாமே நீங்கள் தான் இருக்கும். அது கான்ட்ராக்டு, கலைத்துறை என்னென்ன உண்டோ எல்லாத்துக்கும் நீங்கள் தான் முதலோடையாக இருப்பீங்க இந்த மாதத்தில். அதனால் ஒரு பொருளை இந்த மாதம் விருத்திக்குள்ள ஒரு மாதம் சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறது. விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆடிப்பட்டம் தேடி வர சொல்கிற மாதிரி இந்த இது விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணாதி குரு உட்கார்ந்து டைரக்டா இவங்களுக்கு கல்லே காட்டலையே இப்பதான் மறைவேற்றில் உட்காந்துட்டாங்க. அதனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? 2ஆம் வீட்டு அதிகாரி பூர்வ புண்ணியாதிபதி அவங்க உட்காந்துருக்காரு, மறைவேற்றில் உட்காந்துருக்காரு. ஆனால் மறைவிடத்தில் பார்த்தாலும் ராசிக்கு அதிபர் அதுக்கு 4ஆம் வீடு 10ஆம் வீடு அப்படின்னு எனக்கு செவ்வாயோட கேது உட்கார்ந்து உங்கள் ராசி அதிபர் செவ்வாய் 9, 10 தொடர்புடைய இடத்துல உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு.
9ஆம் வீட்டு அதிகாரி 10ஆம் வீட்டு அதிகாரி சூரியன் ஆடி மாதம்னால 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்புறம் என்ன உங்களுக்கு? அதனால குறை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வருது. என்ன நம்ம போய் நாளத்தை அரைஞ்சிக்கிற தேதிதான் ஒரு காரியம் நடக்குன்றது இல்லாம உடனே ஆயிடுது. ஏன்னா முக்கியமான ஒரு சனீஸ்வரர் 3ஆம் அதிகாரி சம்பந்தப்பட்ட சனீஸ்வரர் தான் முதல்ல ஸ்டார்டிங் இங்கிலீஷ்லேயும் அவர் செய்யாதான் 1 ஹவருக்கு நடக்கும். துவக்கமே நல்லா இருந்ததுன்னா போச்சு, கடைசி வரையும் அப்படிதான். பிள்ளையார் சொல்லி போட்டாருன்னா போச்சு. அதில் சனீஸ்வரர் அருமையாக உட்கார்ந்துட்டு 4ஆம் வீட்டில் உட்கார்ந்துட்டு ராகுவோட உட்கார்ந்துருக்கனால சனீஸ்வருடைய பார்வை 10ஆம் பார்வை உச்சிகத்துக்கு வரும். அந்த தற்பொழுது அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால சனீஸ்வரர் கூடையே ராகு இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த பார்வை கிடைக்கிறது. குருவுடைய பார்வையும் கிடைக்கிறது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரன் எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கிறதுனால ஆடி மாதம் சூரியன் கடகத்தில் உட்கார்ந்து இருக்கனால ராசியினுடைய 9ஆம் வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு. 8ஆம் வீட்டை திறந்து உட்கார்ந்தாலும் சூரியன் அந்த வீட்டை உட்கார்ந்தனால பாம்பு கண்ணில் படலாம், சந்தோஷமான விஷயம். அடுத்தது செவ்வாய் இந்த சுக்கராச்சாரியர் பிறகு வந்துடுறார், சூரியனோடு சேர்ந்துடுறார், புதன் வந்துடுறார். புதன் சேரத்துக்கு முன்னாடி செவ்வாய் பாம்புலேருந்து வெளியில் வந்து கேது வந்து கன்னிக்கு போய்டுறார். கன்னி துலா விருச்சிகத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானம் செவ்வாய் வந்திருக்காருன்னா புன்முருவ சந்தோஷம் வர்றார். அதனால பிரச்சனை இல்லாத சனீஸ்வரர் ஒன்று தான் வக்கரம். அது வக்கரமாக இருந்தாலும் பிரச்சனை அந்த வினைகள்லாம் கர்ம வினைகள்லாம் அந்த தயத்து கொடுக்கறது சனீஸ்வரால் நிறுத்தப்பட்டிருக்கு. தேவையில்லாத உபத்திரங்கள், அந்த பழி பாவங்கள், வம்சங்கள், அடி, இந்த வேதனைகள், மறுவுதல், நாசமாகிறது இதெல்லாம் குறையும். நம்ம நாட்டில் சொல்கிறேன், துஷ்டர்கள் கையெல்லாம் ஓங்கி நாசமாக்குற அளவுக்கு எல்லாம் பாழாகி பழிவாகி நாசம் பண்ணி அதெல்லாம் சனீஸ்வரன் வக்கர காலத்தில் வராது. ஆனால் ராகு கூட இருக்கிறதுனால அப்படியே மாறி போய் அவரை அமுக்கி எல்லாத்தையும் பட முடிச்சிடும். கிளீன் போல்டு அந்த தோஷம் போயிடுறது. காரணம் என்ன? அந்த குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுனால தோஷம் போயிடுறது. பரமனண்டா தூது பாதிருக்காரு, என்னமா இருக்காரு. அதை வேடிக்கை என்னன்னா, அதிசாரத்தை போகிற காலம் வரைக்கும் குருவுடைய பார்வை அங்கே இருக்குது. அதிசாரத்தை கழகத்துக்கு போச்சுன்னா என்ன ஒரு வருத்தம்னா, அந்த பாம்பு பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு வருத்தம் தான். என்னதான் இருந்தாலும் சர்ப்பங்களோட யமுனம் கை கொடுத்துருக்க முடியுமா? புரோசா துஷ்டனை கண்டா விலகுன்னு சொல்றது, அவன் துஷ்டனோட கை கொடுத்த இன்னைக்கு தான் இருக்கான், நாளைக்கு எப்படி எல்லாம் பண்ணுவான் இல்லையா? வசுதேவர்கிட்ட தான் கம்சனாக இருந்தால் ஒரு உறவுகாரனாக இருந்தால் கூட பண்ணிட்டு தேவகியோடைய உறவுகாரனாக இருந்தான்னு சொல்லிட்டு மாமா மரும மச்சான்னு புத்தி காமிச்சா இல்லை, வாங்கிறான்ல 10 நிமிஷம். அதனால ராகுக்கு எதுவில் இன்றைக்குமே நல்லது செய்கிறாங்க நினைக்காதீங்க. ஏதோ பகவான் பிளான் பண்ணிருக்காரு, அதாவது வச்சுக்கிறது. இல்லைன்னு நம்மளை போட்டு சாப்பிட்டு ஏப்பம் விட்டுரும், இருக்கிறது காணாமல் போகும். டேஞ்சர், பழி பாவம் வரும், கொலை பழி வரும், ஜெயில் போகிறோம், நம்ம பணம் திருடினோன்னு வரும், இல்லை கள்ளத்துக்கு தொழிச்சு தொலை போய்ட்டு சொல்ல வரோம்னு சொல்லிட்டு பெரிய விஷயத்து நம்ம தள்ளி உள்ளே வச்சுட்டு நம்மளை அழிச்சிருவான், அவங்க தப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், ரொம்ப டேஞ்சரஸ். அதனால் அப்பேற்பட்ட நண்பர்கள்லாம் இல்லை. நண்பர்கள் நவகர நம்மளோட ஐயோ ஆள விட்டா போதும் நமக்கு. இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் விச்சிகத்துக்கு செவ்வாய் வாய மூடின்னு இருக்கார், சாஃப்டாக இருக்கார். ஏன்னா சனீஸ்வரன் நிம்மதியாக அவாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் வரதில்லை. எல்லாம் பயங்கரமாக எல்லாம் தன் விச்சிகத்துக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு மேலே நிறைய வரும். பம்பு தும்பு தான் நிறைய கேட்டு காது இடின்னு போனால் கூட ஒன்றுமே இல்லை, சப்பாக இருக்கும், உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும். நேச்சுரலாக இயற்கையாக எதிர்பார்க்க தானாக வந்ததுன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க.
அந்த கஷ்டப்பட்டு போராடி இவன் சொல்லி அப்படி பண்ணாதான் அது பலனும் கிடைக்குமா அப்படின்னு செவ்வாயோட எண்ணம். ஒரு திருப்தி உச்சிக்கு வந்து அப்படிதான். மேஷத்துக்கும் அதே மாதிரி உண்டு. ஆனால் மேஷத்தை கண்டு உச்சிக்கு இந்த மாதிரி எதிர்பார்ப்பு நிறைய உண்டு. இவர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருப்பார் அது. ஆனால் அதிக பிரச்சனைங்க எதாவது பேசுவார், அதுதான் பிரச்சனை. பாருங்க வேடிக்கை, புதன் செவ்வாய் கேதுவோட சிம்மத்தில் விட்டு இறங்கி கண்ணிங்க வந்த உடனே அப்புறம் தான் புதன் கீழே இறங்கி வருவார் கடகத்தில். அது வரைக்கும் சூரியனோடு சுக்கரன் இருப்பார், குருவோடு புதன் இருப்பார். சரி, கேந்திரம் செவ்வாய்க்கு கேந்திரம், கண்ணிக்கு போன செவ்வாய்க்கு கேந்திரம் குரு, யோகம் கொடுக்கலாம்ல. அதுதான் வேடிக்கை. செவ்வாயின் சூரியனுடைய காலில் செவ்வாய் நிற்கிறார் உத்தரம். அதனால் பொறுத்த வரைக்கும் அந்த 9-10 சொல்லக்கூடிய சந்திரன் கடகம் சிம்மம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது இல்லை. அதனால பாகி 9ஆம் வீட்டில் போய் சூரியன் உட்காந்துட்டார், 10ஆம் அதிகாரி. எல்லா ஒர்க்கும் அபரப்டா நின்று போன எல்லா விஷயம் சீன் சால்வ். வழி இது எதுக்கோ வெயிட் தடங்கி அது காரியம் ஆகல, பொருள் வரல, அது வரல, ஆட்கள் வரல, மெட்டீரியல் இல்லை, பிரச்சனைகள் இருக்கு, கவர்மெண்ட் சாங்ஷன் ஆகல, அது ஆகல, இது இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடும். வெரி ஃபாஸ்ட்டு மழை முடிஞ்சிடும், டெலிவரி ஆகிடும், அந்த அளவுக்கு ஆகிடும். அதேமாதிரி கல்யாணம், குழந்தை, வயிற்றில் ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை, வயிற்றில் கரு உண்டாக மாட்டேன், பிடிக்க மாட்டேன், பிடிச்சது நல்லா பிரச்சனை, அதே மாதிரி சரியாக மாட்டேங்குது, டெவலப் இல்லை, அது இல்லை, நல்லா பண்ணணும்னா எல்லாம் கிளியர் ஆகி அதுக்கெல்லாம் சோப்பிரசமாக குழந்தை உண்டாகும். இப்படிலாம் இருக்குது. கல்யாணம் ஈத்தரிச்சுன்னு அந்த அது சரியில்லை, இது சரியில்லை, சத்திரம் சரியில்லை, அந்த மனம் சரியில்லை, பணம் எதிர்பார்க்கறது வரட்டு பணம் வரல, ஈத்தரிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போய் திருமணத்துக்கு வேண்டிய பணம் அந்தஸ்து மனுஷா சகாய ஓடும் இல்லை, அதெல்லாம் ஒன்றா கூடி அட்டகாசமாக நடக்கும். ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் கல்யாணம் பண்ண சொல்லலை ஒன்று, ஆடி மாதம் ப்ரிப்பரேஷன் தொடர்ந்து போயிட்டே இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஆவணியாவது பண்ண முடியும். எடுத்தோன்னு வச்சு கல்யாணம் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. ஆனால் ப்ராசஸிங் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லை. நல்ல காரியம் செய்யும்போது நடுவில் இந்த மாதிரி ஒரு குழுவெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல டைம் இல்லை, ராகவால் ஏமா பண்ணிட்டாங்க. ப்ராசஸிங்கில் வரும்போது ராகவால் ஏமாட்டாலும் பார்க்கணும் அவசியம் இல்லை, நிற்கணும் அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அந்த கேதுவுடைய பார்வை அவர் உட்காந்து அங்கே பார்த்துட்டு இருப்பார், தூரத்தை பார்ப்பார். செவ்வாய் மெதுவாக காய்ந்து கண்டிக்கு வந்த பிறகு லாப வீட்டில் உட்காந்துருப்பார். பிச்சுக்கிட்டு லாப வீடு பிரமாதமாக இருக்கும். அந்த பலமற்று இருக்காரு, நல்ல சம்பாதித்த பலம், நல்ல ஏகப்பட்ட பலம் இருக்கு. நம்ம விளம்பரம் ஒன்று வளர்ந்தாரு வளமாட்டான்ல. அதனால செவ்வாய் அமைதியாக இருக்கிறாங்க. பலமற்றது அமைதியாக இருக்க முடியும். நிற்கிற கால் சூரியனுடைய கால், முதலாளி காலில் நிற்கிறாரு, அதனால இவர் அமைதியாக இருக்கணும். இப்படி எதுனா வித்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. 9-10 சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சென்றால் யோகங்கள் நிறைய வருது. அதே சமயத்தில் செவ்வாயினுடைய அந்த விச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்குமே குருனுடைய இது பின்னால் லேட்டர் பார்ட்டில் நிறைய வரும், வளர்ச்சியை வளரே தான் வரும். அப்போது குரு இந்த குடும்பத்தை பார்க்குறாரு. குடும்பத்தை பார்க்கும்போது விருத்தி தானாக வருது. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு அனுகூலம் இருக்குல்ல. குழந்தைகள் கல்யாணத்தில் குழந்தை குட்டி பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கர்ப்பம் தரித்து இந்த குழந்தை பிறக்கும். பிரிஞ்சு போன ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சொன்னால் சேருவாங்க. கல்யாணம் தடுபட்டு போய் கல்யாணமே ஆகாதோடு கல்யாணம் ஃபீஸ்டாக ஆகும். அதே சமயத்தில் வெளியில் போனவங்க ஊரில் போய் அங்கங்கேயோ ஜீவனத்துக்கு ஒன்றா பக்கத்துலேயே வந்துடுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தானாக சால்வ் ஆகிடும். சொத்து பத்து பிரச்சனை தானாக முடிஞ்சிடும், காம்ப்ரமைஸ் ஆகிடும். இதெல்லாம் ஒரு டைம் வேலைக்கு போகாதவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி வேலை அமைப்பை உண்டாக்கி விடுவார். இதெல்லாம் ஒரு அனுகூலம் கிடைக்கணும்னா எப்போவும் விருத்திக்கு வரலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. இந்த மாதம் பிரமாதமான ஒரு மாதம், அனுபவிக்கக்கூடிய மாதம், கவலைப்பட தேவையில்லை. ஆடி மாதம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா
வாய்ப்பு அந்தஸ்துகள் கொடுத்தாலும் நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு செய்யணும். கோட்டை கட்டி இது கூட அதெல்லாம் மனசு தெளிவாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் தெளிவான மனநிலை கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, எல்லாம் ஒரு டீம் கூடி வருது. அதனால் இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான மாதம் சொல்லி நிறைவு செய்கிறேன்.